20வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசிக்கலாம். மாறுபாடு உள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க யாராவது குறுக்க எழுந்து போனாங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல விடாதீங்க, அந்த பக்கம் உட்கார சொல்லுங்க. வரத்து 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்துல கூட உட்கார முடியலன்னா அப்ப என்னத்துக்கு வருது அவங்களாம்? அதனால சொல்றாரு, மாறுபாடு உள்ள இருதயம் உடையவர்கள். 2 மனுஷர்களை குறித்து சொல்றாரு ஆண்டவர், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு யாரா? அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆமென். அப்ப உத்தம மார்க்கத்தார் மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. who are we before God, அதாவது கர்த்தருக்கு முன்பாக நாம யாரு? இன்னைக்கு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம யார் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அத சொல்ற, மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், ஆனா உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் யார்? நீங்க மாறுபாடான இருதயம் உள்ளவங்களா இல்ல உத்தம மார்க்கத்தாரா? யாருன்றத நீங்க சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உத்தம மார்க்கத்தார் கையே இல்லையா இருக்குது. அப்ப யாரும் மாறுபாடு இருதயம் உள்ளவங்களா ஆட்டுங்குது. அப்ப நான் உத்தம மார்க்கத்தார் நான் கையை தூக்குறேன், யாருமே கையை இழக்கல, ஒரே ஒரு கை தான் தூக்குச்சு. அப்ப மாறுபாடு இருதயம் உள்ளவங்க தானா நீங்க? நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்கன்னா இங்க என்ன கவனிங்க. அப்ப 2 கூட்டம் இருக்கிறாங்க. அத சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நாம் யார்? அப்ப வந்துட்டு மாறுபாடான இருதயம் உள்ளவங்களா இல்ல உத்தம மார்க்கத்தாரா? உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவங்க, ஆனா மாறுபாடான இருதயம் உள்ளவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. நீங்க கர்த்தருக்கு அருவருப்பானவங்களா இல்ல உத்தம மார்க்கத்தாரா? உத்தம மார்க்கத்தாரா யாரு? ஆமா. அப்ப மாறுபாடான இருதயம் உள்ளவங்க கையை தூக்காதவங்க மாறுபாடான இருதயம் உள்ளவங்க. ஆமா, நிறைய கையை தூக்கல தெரியுமா? அவங்களாம் அதுதான். சரி, அப்படியே இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆண்டவர் நம்ம வந்து யார்? அப்ப மாறுபாடான இருதயம் உள்ளவங்களா இல்ல கர்த்தருக்கு முன்பாக உத்தம மார்க்கத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டாரு. அப்ப ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். அங்க வாசிக்கும் போது லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். லேவியராகமம் லேவிகண்டம் 26ஆம் அதிகாரம் 12 15 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்ப ஆண்டவர் அவர் யார் அப்படின்றத, அவர் யாருன்றத அவர் சொல்றாரு பாருங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவன். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு அவர் தேவனா இருப்பாரு? உத்தம மார்க்கத்தாருக்கு அவர் தேவனா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. மாறுபாடான இருதயம் உள்ளவங்களுக்கு அவர் தேவனா இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்திலே, அப்ப எகிப்துன்னா வந்து உலகம், அப்ப அந்த உலகத்துக்கு அடிமைகளா இராதபடிக்கு உங்கள் நுகத்தடிகளை முறித்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன பண்ணாரா? என்ன செஞ்சாருன்னு சொல்றாங்க. நம்ம அந்த எகிப்துல இருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்காரு? மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி மீட்டெடுத்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அப்ப நம்ம அங்கிருந்து என்ன பண்றாரு? மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க. எகிப்துக்கு அடிமைகளா இராதபடிக்கு, மறுபடியும் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு நான் உங்களை தேசத்திலிருந்து என்ன பண்றேன்? அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி அவங்க நுகத்தடிகள் எல்லாம் முறிச்சு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நீங்கள் எனக்கு செவி கூடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் கண்களை பூத்து போக பண்ணுகிறதுக்கும் திகழையும் ஈலையும்
காய்ச்சலையும் வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மாறுபாடான இருதயம் உள்ளவங்களுக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத, அவருடைய கற்பனைகளை எல்லாவற்றின்படி செய்யாதபடிக்கு அவருடைய உடன்படிக்கை மீறி போறவங்க, அவங்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? கண்கள் பூத்து போக பண்ணுவாராம். பார்த்துட்டு தான் இருக்க முடியும், ஆனா ஒண்ணு சுதந்திரத்துக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இருதயத்தை ஆண்டவர் துயரப்படுத்துவன்றார். திகிலையும் ஏழையும் காய்ச்சலையும் வர பண்ணுவன்றார். நீங்க விதைக்கிற விதையெல்லாம் விருதாவா இருக்கும், அது உங்க சத்துருக்களுக்கு பலனா இருக்குன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இப்ப சொன்னா, அப்ப கர்த்தர் நம்ம நடுவிலே உலாவி நம்ம தேவனா இருப்புன்னு சொல்லுவார்னா, நீங்க என் ஜனமா இருக்கணும்னு சொன்னா, அப்ப நாம் அவருக்கு நம்ம செவி கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு. 11வது வசனம், அதே 21, 26, 11. உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். அப்ப நான் என் ஆத்துமா, நீங்க உங்க நடுவில் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, அப்ப உத்தம மார்க்கத்தாரா நீங்க நடக்கும் போது, உங்க நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன்னு சொல்றாரு. என் ஆத்துமா உங்களை அருசிப்பதில்லைன்னா வெறுத்து விடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் யார் அப்படின்னா அவருடைய ஜனங்கள். அந்த 12வது வசனம் சொல்லுது, நீங்கள் என் ஜனங்களா இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப யார் மனம் வருந்தாம பாத்தீங்கன்னா துன்மார்க்கத்துல இருக்கிறாங்களோ, அவங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தேவனுக்கு விரோதக்குரியவங்களா அவங்க இருப்பாங்க. அது அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர்கள் மனம் திரும்பி அவர்களை அன்போடு ஆண்டவர் என்ன பண்ண, மனம் திரும்பினா ஆண்டவர் அன்போடு வரவேற்கிறார். என்னிடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க அப்படின்னு ஆண்டவர் அறைகூவல் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம், மனம் திரும்பி உண்மையா நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவர் பட்சத்துல நம்ம வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளை வரவேற்பார். நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு நம்ம சொந்த பிள்ளைகளா நம்ம இருப்போம், அவருடைய ஜனமாவே நம்ம இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவருடைய செயல்கள், எண்ணங்கள், நோக்கங்கள், நடத்தைகள் எல்லாம் போயினா அவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னா, நம்ம மனம் திரும்பலன்னா அதெல்லாம் கர்த்தர் வெறுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சொன்னா அவருக்கு வெறுக்கிற ஒரு காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. மாறுபாடு இருதயம் உள்ளவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அவருக்கு அருவருப்பானவங்களா இருக்கக்கூடாது. உத்தம மார்க்கத்தாரா அவருக்கு பிரியமானவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி விரும்புறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அததான் சொல்றேன், நான் உங்க நடுவில் அந்த 11வது சொல்றாரு, நான் உங்க நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்களை வெறுப்பதில்லை அப்படின்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சொன்னா அந்த 20ஆம் அதிகாரத்துல, அதே லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற இருதயமா நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்ற, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அது 20ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் மேலோட்டமா நான் காண்பிக்கிறேன். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை, 9வது வசனத்துல இருந்து படிக்கலாம். தன் தகப்பனையாவது, அப்ப பாருங்க, தாய் தகப்பனை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி சபிக்கிறவன் அவன் கொலை செய்யப்பட கடவன் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அவன் தகப்பனையாவது தாயாவது சபித்தான், அப்ப அவன் சபிச்சானா அந்த ரத்த பலி அவங்ககிட்டே கர்த்தர் கணக்கு கேட்பாராம். ஆமென். யாருகிட்ட? பிள்ளைங்கிட்டே கேட்பாராம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒருவன் அப்ப பாருங்க, தன்னுடைய மனைவி விட்டு, தன்னுடைய புருஷனை விட்டு வேற ஒருத்தனுடைய மனைவியோடு கூட விபச்சாரம் செய்த, அவன் பேர் என்ன பேரு? விபச்சாரமான பாவம். ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய மனைவி விட்டு தன்னுடைய புருஷனை அடுத்தவனுடைய புருஷனை எடுத்துக்கிறது, அதுதான் விபச்சாரமான பாவம். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாளும் போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, ஒருவன் பிறனுடைய மனைவியை விபச்சாரம் செய்தால்
அப்ப அவளும் 2 பேருமே கொலை செய்யப்பட கடவன் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அவங்க 2 பேருமே விபச்சாரிங்க தான். ஆமென் சொல்லுங்க. அவர் கேட்கல சொல்றாரு பாருங்க 11வது வசனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது யாரு அப்படின்னா தன்னுடைய தகப்பன் மனைவியவே தன்னுடைய தாயவே வந்துட்டு அப்படி வந்து பாவத்துல உட்படுறவன். அங்க சொல்றாரு அப்ப தன் தகப்பன் மனைவியோட கூட சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடினால ம் 12வது வசனம். இப்ப சொல்றாரு அப்ப மாமனார் வந்து என்ன பண்ணக்கூடாது, தன் மாமனாரோ அப்ப மருமகளோ மாமனாரோட அத வந்து சொல்றாரு ஒருவன் தன் மருமகளோட சயனித்தால் ம் ம் அப்ப மருமகளோட கூட அந்த தவறான உறவு வைக்கிறவனோ அவனும் அந்த ரத்த பலி அவனே வந்து சந்திச்சாகணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி கீழே 13வது வசனம் சொல்றாரு ஒரு பெண்ணோட கூட சம்போகம் பண்ணுகிறதை போல. அப்ப பாருங்க ஆணும் பெண்ணும் எப்படி வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா கணவன் மனைவியா வாழ்றது போல ஆண் ஆணோடும் பெண்ணு பெண்ணோடும் அப்படி வந்து அப்படி வந்து ஆணுக்கு ஆணும் பெண்ணும் பெண்ணுமே அது வந்து தவறு இல்ல. அப்படிப்பட்ட விபச்சாரமான பாவத்தை செய்யறவனை குறித்து சொல்றாரு ஒருவன் பெண்ணோட சம்போகம் பண்ணுகிறத போல ஆணோடு கூட சம்போகம் பண்ணினால் அவங்க ரத்த பலி அவர்களோட கூட இருப்பதாக என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இப்படி நிறைய காரியங்களை இங்க என்ன பண்றாரு சொல்லிட்டே இருக்கிறார். 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவங்க அப்படிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனுடைய சகோதரனுடைய மனைவியோட கூட அப்படி வந்து அவங்களே எடுத்துக்கனா அதனால அவங்களுக்கு சந்தானமே இருக்காதான். சந்தானனா குழந்தை பாக்கியமே இல்லாத ஆக்கிட்டு வரான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதே 19வது வசனம் சொல்றாரு உன் தாயினுடைய சகோதரியையும் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப 21 படிங்க. அப்ப தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கினா கூட என்ன பண்றாரு அது அசுத்தம் தான். அவங்களை நிர்மாணம் ஆக்கினதுனால அவங்களும் சந்தானம் இல்லாம போவாங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு 23வது வசனத்துல சொல்றாரு நான் உங்களுக்கு முன்பாக துரத்திற்கு விடுகிற அவங்கள நான் வெறுத்தேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால 26ல சொல்றாரு கர்த்தராகிய நான் அப்ப நீங்க என்னுடையவர்களா என்னுடைய பிள்ளைகளாகவே இருக்கும்படிக்கு ஆமென் சொல்லுங்க. அப்ப அவரோடு கூட நம்ம இருக்கணும் அவருடைய பிள்ளையாகவே சொந்த பிள்ளையாவே நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம அதுக்காக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்காரு அந்த உலக மக்கள் மத்தியில இருந்து கர்த்தர் வேறுபடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள ஆண்டவர் வெறுக்கிற காரியம் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது. 27வது வருஷம் சொல்லுது அஞ்ஞானம் பார்க்கிறவர்களும் கை ஜோசியம் பாக்குறவங்க குறி கேட்கறவங்க புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் பாக்குறதுக்கு போறதே தப்பு அப்படிப்பட்டவங்களே கொலை செய்யணும்னு சொல்றாரு. அவர்கள் மேல அவங்க அப்படி வந்துட்டு நம்ம ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்துட்டு அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த ரத்த பழிய நம்ம கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கோபம் தேவனுடைய பிள்ளைகள் மேல வரக்கூடாது. வாசிக்கலாம். நான் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா திவ்ய உபதேச கண்டமும் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிள்ளைகளும் வெகு நாள் இருந்த பின்பு செய்தால் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு சுதந்திர பூமியை வச்சுட்டு இருக்கும்போது அதை நம்ம சுதந்திரிக்காதபடிக்கு போறதுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவருடைய கோபம் வர அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம வழியில போயிட்டோம் அப்படின்னு சொன்னா
ஆண்டவருடைய கோபம் வரும். நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்க அந்த சுதந்திரத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒன்றான மெய்தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. நம்ம கொடுக்க அவருடைய முடிவு வந்து அவருடைய முடிவு வரைந்து அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கணும். அப்ப உண்மையா, நீதியா, நியாயமா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமா நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம ஆண்டவர் நம்ம மேல பிரியமாவே இருந்துட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப தீமையை நம்ம வந்து என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்பதான் வந்துட்டு தீமையை வெறுக்கும் போதுதான், அப்ப வந்து இந்த தீமையை நம்ம வெறுக்காத இருக்கும் போது அப்ப வந்து தேவனுடைய கோபம் தேவனுடைய பிள்ளைகள் மேல வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வந்து இப்ப சொன்னா, அப்ப ஆண்டவர் எப்பொழுது கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொன்னா, 26ஆம் அதிகாரம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, லேவி கண்டமும் 26ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்ப நான் சொல்றேன், நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நீர்த்துளிகளை ஆக்கி ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எப்பொழுது கர்த்தர் வெறுப்பார்னா, அப்ப மேடைகளை நம்ம அழிக்கணும். சிலை வழிபாடுகளை வந்துட்டு விக்கிரக சிலைகள் எல்லாம் நீர்த்துளிகளை ஆக்கணும். அப்ப நரகலான அந்த தேவருடைய உடல்கள் மேல நம்ம வந்து என்ன பண்ணும்? எரிவேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் நம்ம வந்து இப்படியே அப்படியே நம்ம வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை மாறுபடான இருதயமா, கடவுளும் வேணும் உலகமும் வேணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டுமே வந்து நம்ம வந்துட்டு நம்முடைய காரியத்துல நம்ம செயல்பட்டோம்னா கர்த்தர் நம்மை வெறுப்பார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஏசுனாரும் வேணும், ஏசுனாரை பத்தியும் மகிமைப்படுத்தணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், மேன்மைப்படுத்தணும். நம்ம ஜாத்திரலையும் நான் வந்து என் பங்கு இருக்கணும், அங்கேயும் போய் நான் ஆடணும், குதிக்கணும், அதன்படி நான் வாழணும்னா கர்த்தர் வெறுப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப யாரை கர்த்தர் வெறுக்கிறாரு அப்படின்னா, அந்த 14-15வது வசனத்துல நம்ம முன்ன படிச்சோம், வாசிக்கலாம். 14-5ல, அதே 26-14-5, நீங்க எனக்கு செவி கொடாமலும் என் கற்பனைகள் எல்லாவற்றின்படி நீ செய்யாமலும், ஒண்ணு வந்து சொல்ற, நீங்க என்னுடைய அப்ப வந்து சொல்ற என் கட்டளைகளை வெறுத்து போடுவீர்களாகில், அப்ப வந்து அங்க சொல்றாரு கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை. யாரை கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்க? நீங்க என் சொல்ல கேட்காதவங்க. அப்ப ஆண்டவருடைய சொல்ல கேட்காதவங்க. 2வது கட்டளைக்கு ஏற்ப நடக்காத போறவங்க. ஆமென் சொல்லுங்க. 3வது நியாயத்தை தள்ளி விடுறவங்க. ஆமென் சொல்லுங்க. 4வது என் கட்டளைகளை வெறுக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. 5வது சொல்றாரு சட்டங்களை நிறைவேற்றாம, அப்ப உடன்படிக்கையை நிறைவேற்றாத போறவங்க. ஆமென் சொல்லுங்க. என் உடன்படிக்கையை முறித்து போடுறவங்க. அப்ப உடன்படிக்கை வந்து என்ன பண்ணணும்? மீறி போடக்கூடாது. ஆனா முறித்து போடுறவங்க. அதுல வந்து இப்ப உடன்படிக்கை ஆண்டு நம்ம கிட்ட பண்ணியும் கூட அவருடைய ஜனன்னு சொல்லி நம்ம முத்திரை போட்டு கூட நம்ம மீறி முறித்து போட்டோன்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை முறித்து போட்டோன்னு சொன்னா ஆண்டவர் நம்மை வெறுப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல என்ன செய்யும்? வரும். அதுதான் 26-16-17 சொல்றாரு, நான் உங்களுக்கு மேல என்ன செய்வேன்? கண்களை பூத்து போக பண்ணுவேன், இருதத்தை துயரப்படுத்துவேன், திகிலையும் ஏழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன், நீங்க விதைக்கிற விதை விருதாவா இருக்கும், உங்க சத்துருக்கு அதனுடைய பலனை நான் தருவேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு 17வது வசனத்துல, நான் உங்களுக்கு விரோதமாக, அப்ப ஆண்டுடைய முகத்தவே திருப்பிட்டு வர்றான். நம்ம ஆண்டுடைய முகம் திரும்பிட்டா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை, நம்ம வழி, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. கையை உயர்த்தி அழிலே சொல்லுவோமா? அவர் சொல்றா, நான் உங்களுக்கு விரோதமா என் முகத்தை திருப்பன்றாரு. கர்த்தருடைய கோபத்தினுடைய அந்த விளைவை நீங்க பாருங்க. என்ன சொல்றாரு? முகத்தை நான் திருப்பிடுவேன்றார். 2வது உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க முறியடிக்கப்படுவீங்கன்றார். நீங்க ஒரு வழியா வருகிற சத்துருக்களை 7 வழியா நீங்க துரத்துவேன்னாரு கீழ்ப்படியும் போது, அந்த உபாகமம் 27-28-7ல. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க முறியடிக்கப்படுவீங்கன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை வெறுக்கிற காரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அப்ப உங்க பகையினர் அவங்க உங்களை ஆளுவாங்களா? நீங்க அவங்களை ஆளுகை செய்கிறவங்களை, அவங்க நீங்க சொன்னா நடக்கிற மாதிரி அப்படி செயல்படக்கூடியவங்களை வச்சிருந்தாரு ஆண்டவர் அவருக்கு சொல்லு கேட்டு நடக்கும்போது. ஆனா இப்ப சத்துருக்கள் வந்து உங்களை ஆளுகை செய்வாங்களாம். ஆமென். அது சொல்றாரு, உங்கள் பகையினர் உங்களை ஆளுவார்கள், நீங்க வந்து உங்களை வந்து துரத்துறாருன்னா கூட நீங்களே ஓடுவீங்களாம். ஆமென். அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 20வது வசனத்துல படிக்கலாம். 19வது வசனம் அங்க மேல இருந்தே படிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இவ்விதமா நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தா
உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாய் உங்களை நான் தண்டி பண்றேன். எத்தனை மடங்கு தண்டிப்பாரான்? 7 மடங்கு. மனுஷன் சொல்லிட்டு நடக்காத போயிடலாம். கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணாரு? 7 மடங்கு தண்டிச்சா நம்மளுடைய வாழ்க்கை வேதனை எப்படி இருக்கும் நல்லா யோசித்து பாரு. ஆமென். 7 மடங்கு சத்ரு வந்து என்ன பண்ணா? என்னை பணிந்து கொண்டாதான், இல்லைன்னா 7 மடங்கு செங்கல் சூடு, இப்ப இருக்கிற சூடா காய்கல 7 மடங்கு சூடாக்கணும் அவன் சொன்னான். ஆனா அவங்க வந்து தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்க சொன்னாங்க, நாங்க இடைவிடாக்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைப்பார். எங்கள் தேவன் விடுவிச்சாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி நாங்க அந்த சொல்லுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த தைரியமா தேவன் மேல நம்பிக்கை வச்சு இருந்தவங்களை கர்த்தர் காப்பாற்ற ஒரு சேதமும் வரல. ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த 7 மடங்கு சூடாக்கியும் அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணல. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால. ஆமென். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிக்கூடாம போயிட்டா 7 மடங்கு ஆண்டவர் நம்மளை தண்டிப்பாராம். ஆமென். அல்லேலூயா. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு. 20வது வசனத்துல இருந்து நீங்க கடைசி வசனம் வரைக்கும் போய் என்ன பண்ணுங்க, வீட்டுல நீங்க படிங்க. அங்க சொல்றாரு பாருங்க, அங்க சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு மேல விட்டு காட்டுறேன். அங்க சொல்றாரு, உங்கள் வல்லமையின் பெருமையை முறிப்பன்றார். 19வது வசனம், நான் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலம் போல ஆக்குவன்றார். ஆமென். உபாகம புத்தகத்தை கொஞ்சம் இந்த பகுதி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த திவ்ய உபதேச கண்டம் எடுங்க. கொஞ்சம் 28ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். வானத்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? அப்ப வானத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? 12வது வசனத்தை சொல்றாரு. திவ்ய உபதேச கண்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் அங்க 12வது வசனத்தை சொல்ற, ஏற்ற காலத்திலே உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையெட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலியாக வானத்தை திறப்பார். ஆமென். அப்ப வானத்தையே திறப்பாராம். ஆக சொன்னாரு, நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்றாரு. ஆனா கீழ்ப்படியாத போகும்போது என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து என்ன எப்படி ஆகுமா பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இங்க சொல்றாரு, அங்க வந்துட்டு 23வது வசனம் அங்க வந்து சொல்றாரு பாருங்க, 22, 23, கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சினாலும் கற்காயினாலும் விசப்பனினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி உனக்கு இருமா இருக்குன்றார். எப்ப? கீழ்ப்படியாத செவி கொடுக்காத போகும்போது, கடவுளுக்கு வெறும் அருவருப்பான காரியத்தை நம்ம செய்யும் போது இரும்பு போல ஆக்கிட்டு வரோம். பூமி நமக்கு பலன் கொடுக்காது. இரும்பு போல ஆக்கிட்டா, இரும்புல எதனா விதைச்சா எதனா வருமா? தானியம் வராது. ஆமென் சொல்லுங்க. மேல வெண்கலத்தை வச்சுட்டு வரோம். மழை நல்ல ஆசீர்வாதத்தை மேல இருந்து ஊட்டுறத அங்க வெண்கலத்தை வச்சுட்டா வெண்கலம் தட்ட தட்ட ஓசைதான் வரும், அங்க ஒண்ணும் வராது. ஆமென். அததான் இங்க சொல்றாரு. அப்படி வந்து கீழே சொல்றாரு. அப்ப வந்து கீழே சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் கீழே, உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியாகவும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். எப்ப? இங்க 12வது வசனம் சொல்றாரு, நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பா, உனக்கு நல்ல போக்கி வானத்தையே நான் திறப்பேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, கீழ்ப்படியாத போகும்போது செவி கொடுக்காத போது தேசத்து மலையை உனக்கு புழுதியும் மண்ணுமா பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன் மேல இறங்கி வரும். 24வது வசனம். ஆமென். அல்லேலூயா. எங்க கீழே சொல்ற, உன் சத்துருக்களும் முன்பா நீயே முறியடிக்கப்படும்படி கர்த்தர் உனக்கு செய்வார். ஒரு வழியா உனக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியா அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய்ன்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நம்ம குணப்படாத போது நம்ம வந்து செவி கொடுக்காத நம்ம போயிட்டோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போயிட்டா, அங்க 24வது வசனம் சொல்றாங்க, நீ குணமாகாத கர்த்தர் உன்னை எகிப்திலுள்ள எரிபந்தமான பற்களினாலும் மூல வியாதினாலும் சொறினாலும் சிரங்கங்களினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் திகைப்பினாலும் உன்னை வாதிப்பான்றார். ஒரு குருடனை போல நீ தடவி திரிவேன்னு சொல்றார். பட்ட பகல்ல கூட தடவி திரிவேன்றார். இன்னைக்கு கீழே போய் வீட்டுல படிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் இங்க வந்து சொல்றாரு, லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அப்ப 24ல சொல்றாரு, நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்கள் நிமித்தமாய் ஏலத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கை மீறிதனுக்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களிலே சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்ருவின் கையிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பிலே உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்தி கொடுப்பார்கள். நீங்க சாப்பிட்டும் திருப்தி அடையாது மாட்டீர்கள்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இப்படி வந்து கர்த்தர் வந்து கீழே சொல்றார், நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நின்று நடந்து உங்களுடைய பாவங்கள் நிமித்தமா ஏலத்தனையா நான் தண்டிப்பேன்னு சொல்றார்.
ஆமென். அங்க சொல்லிட்டு இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க, 29, உங்கள் குமாரின் மாம்சத்தையும் உங்கள் குமார்த்திகளின் மாம்சத்தையும் கூட நீங்க பூசிப்பீங்கன்றார். என்னத்தான் பூசிப்பீங்களா? நம்ம பெத்த பிள்ளைங்களவே நம்ம அவங்க சரீரத்தவே நம்ம தின்னுவோமா, அப்படி கொடுத்துருவார் ஆண்டவர். எவ்வளவு வேதனை உள்ள காரியம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அப்படி வெறுக்கிறன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 11:5 நீங்க படிச்சீங்கன்னா, சங்கீதம் 11வது சங்கீதம் 5வது வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமை பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப துன்மார்க்கனையும் கொடுமையா இருக்கிறவனையும் கொடுமையிலே பிரியமுள்ளவனையும் கர்த்தருடைய உள்ளம் என்ன பண்ணுதான்? வெறுக்குது. ஆனா கர்த்தர் நீதிமானை சோதிச்சு அறிஞ்சாலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றுகிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வதிலே வல்லவர். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாரை ஆண்டவர் வெறுக்கிறா, யாரை பாத்தீங்கன்னா மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவன் கர்த்தர் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. ஆனா உத்தம மார்க்கத்தாரோ கர்த்தருக்கு பிரியமானவங்க. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பிரியமானவங்களா நம்ம வாழும் போது கர்த்தர் சொல்றாரு. 12வது அதிகாரத்துல நீதிமொழிகள், சாமத்துல 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 12:2. அப்ப பாருங்க, நல்லவன் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரிடத்துல என்ன கிடைக்கும்? அவனுக்கு தயவு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, நல்லவன் கர்த்தரிடத்துல தயவு பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆக்கினைப்பு உட்படுத்துவாராம். ஆமென், அல்லேலூயா. அதே 15ஆம் அதிகாரம் 8வது வசனம், அதே நீதிமொழிகள் 15:8 சொல்றாரு. சொல்றாரு, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களோ ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானவங்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் நேசிக்கிறார். அவங்களுக்கு பிரியமா இருக்கமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 16வது சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சங்கீதம் 16வது சங்கீதம் 3வது வசனம் அங்க சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். ஆமென் சொல்லுங்க. அப்ப பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அவருடைய பிரியத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு தான், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவர் வச்சிருக்கிறத எல்லாத்தையும் அவர் கொடுப்பாராம். ஆமென். அப்ப ஞானம் உள்ளவர்கள் தேவன் அப்ப சொல்றாரு. அப்ப ஞானம் உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப சங்கீதத்துல அதே சங்கீதத்துல அதை சொல்றாரு, ஞானம் உள்ளவங்க அப்ப தேவன் வெறுக்கும் காரியங்கள்ல அதை தலையிட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல விருப்பப்பட, அப்ப உலகம் விருப்பப்படுகிற, சத்ரு விருப்பப்படுகிற, தேவன் வெறுக்கிற காரியங்கள்ல அவங்க ஒரு நாள் செய்ய முயற்சிக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டோடைய இருதத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை மீறி அவருடைய வார்த்தைக்கு சொல்லுக கீழ்ப்படியாம பின்வாங்கி போகிற, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை செயல்படுகிறவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெறுப்பார். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஒரு நாள் அந்த ஆசீர்வாதங்களை அவங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் அப்ப மாறுபாடு உள்ளவன் தேவனுக்கு அருவருப்பானவன், உத்தம மார்க்கத்தாரோ கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. உத்தம மார்க்கத்தாரா நம்ம நடப்போம். உத்தம மார்க்கத்தாரு எப்பொழுதும் தேவனை துதிச்சு கொண்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு பிரியமா நம்ம வாழுவோம். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தா இன்னைக்கு மனம் திரும்புவோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நம்ம மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிச்சு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் ஆண்டவர் 7 மடங்கு நம்முடைய பாவங்கள் நிமித்தமா தண்டனையை நான் கொடுத்து அவங்களை தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய கோபம் பற்றி பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே மாறுபாடான அந்த இருதயம் ஒரு நாள் நமக்குள்ள ஒருவருக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தர் அதை எடுத்து போட்டுட்டோம். அதை ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நம்ம தூக்கி எரிஞ்சிடுவோம். கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருந்து ஆண்டவர் அவருடைய ஜனமாகவும் அவர் நமக்கு தேவனாகவும் இருந்து கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக, மனமகிழ்ச்சியான அந்த ஓய்வு நாளுக்காக நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இது வெறுக்கிற காரியங்கள் ஒரு விடத்திலும் இல்லாதபடிக்கு மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் அவங்க ஆண்டவரே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லியிருக்கீங்க.
அந்த அருவருக்கான காரியங்களை ஆண்டவரே அறிந்தோம், ஆண்டவரே அறியாமல் போல ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே அப்படி உலக வழிபாடுகள்ல சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தாவே துதிக்கிறோம், உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்பி தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் உள்ள கரத்தை நீங்க வெளிப்படுத்தி அவங்களை வரவேற்பீராக. ஆண்டவரே துதிக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவரே அந்த கெட்ட குமாரன் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே, அந்த துன்மார்க்கமான செயல்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இருக்கும்போது பல விதங்கள்ல அவனை தண்டிச்சிங்க. ஆனா வேதனைப்பட்டு ஆண்டவரே பலவிதமாய் அவனுடைய தண்டிக்கும் போது, பலவிதமான குறைவுகள் வரும்போது மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தகப்பனிடத்துல போகணும்ன்ற அந்த உணர்வை கொடுத்த போது, அந்த உணர்வு வந்த பிறகு அந்த தகப்பன் அவரை கட்டி அரவணைத்து மறுபடியுமா ஒரு இளையகுமாரனை போல அவரை கனப்படுத்தினதை போல இன்னைக்கு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாருக்கிறதுன்னு சொன்னீங்களே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய சிஷ்யா இருக்க புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதான என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவே உமக்குள்ளே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உத்தம மார்க்கத்தாரா உமக்கு பிரியமானவங்களாய் செம்மையானவன் ஜெபம் அவருக்கு பிரியம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படி செம்மையானவர்களாய் வாழ்ந்து கடி கொடுக்க நீர் வெறுக்கிற காரியங்கள் ஒரு விதத்துல இல்லாதபடிக்கு மனம் திரும்புகிற ஆண்டவரே கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிற பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற ஒப்பு கொடுக்கிற அப்படிப்பட்டவங்களை நீங்க ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. ஆகவே மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்தேன்னு சொன்னீங்களே, அப்படி அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துல ஆண்டவரே நீர் வரும் வரையிலும் இந்த உலகத்தின் முடிவு வரையிலும் உம்மை போல பரிசுத்தமாய் உம்மை போல நீதியாய் நியாயமாய் ஆண்டவரை துதிக்கிறோம். உண்மையாய் வாழ்ந்து உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தும். சமீபத்திலும் தூரத்துல ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உம்முடைய ஆண்டவரே அன்பின் துணி வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேவ சமாதானத்தை நீ கட்டிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரீஸ்வங்க நாமத்தை மையப்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய பிரசனத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் எங்களை ஆட்கொள்வீராக. நீர் வெறுக்கிற காரியங்கள் ஒரு நாளும் எங்களுடைய ஜீவியத்துல எங்க சிந்தைகளில எண்ணங்களில ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்துல வந்து கலகத்தை ஏற்படுத்தாதபடிக்கு ஆண்டே உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து உம்மை எப்படியெல்லாம் நாங்கள் பிரியப்படுத்துமோ அதை மாத்திரமே எங்களுடைய சிந்தையிலும் எண்ணங்களிலும் ஓட நீங்க கிரியேஷன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற அதுக்கு ஏற்றாறு போல எங்களை வணிந்து உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியேஷன் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேர்பராய் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. வர தடப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தராகிய தேவன் சந்தித்து வருகிற நாட்களை கூட்டி சேர்த்து உடைய மேலான ஜீவித்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரீஸ்வங்க நாமத்தை மையப்படுத்தும். பலவீனத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி சாட்சியா வைப்பிறாங்க. பெரிய காரியங்களை செய்யும். ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியமும் ஐக்கியம் வழிநடத்துறோம். இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளே நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவளே என் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம்
நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஒரு ஓட்டப்பந்தயத்தை போலதான் ஓடிக்கொண்டிருக்கிற உலக வாழ்க்கை ஓட்டப்பந்தயம். நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களே, நெருங்கி வரும் பாவங்களே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. சுடமாயிரு மகனே, பெரிய மனமனே, உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களோ உண்டு. நம் வாழ்க்கையில பிரயாணத்துல பல மேடு பள்ளங்களை நம் கடந்துதான் போக வேண்டியதா இருக்குது. பள்ளங்களோ உண்டு மிதித்திடுவாய் தாங்கிடுவாய், மிதித்திடுவாய் தாங்கிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பெரிய மனமனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனமனே, உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள், மாறுபாடான இருதயம் உள்ளவர்களோ அவருக்கு அருவருப்பானவர்கள். ஆகவே அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு தூக்கி எறிவோம். உத்தம மார்க்கத்தாராய் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். நாம் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வாழ கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.